பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு சைனாவோட தான். PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலை தான் யூஸ் பண்றாங்க. இந்த மிசைலும் சைனாவுடைய இதுவும் வந்து பாகிஸ்தானை கைவிட்டுருச்சு. ரஷ்யாவுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை தடுத்து நமக்கு சாதகமான ஒரு நிலையில தடுத்து காலி பண்ணுது. அதிகாலை வேளையிலிருந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இத பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதிப்படுத்துது. பாகிஸ்தான்ல ஆர்மியும் வந்து உறுதிப்படுத்துறாங்க. முக்கியமான ஒரு 14 சிட்டிஸ்ல இதே போல சூசைட் ட்ரோன்கள் வந்து அட்டாக் நடத்தி இருக்கு அப்படிங்கிற தகவல்களை அவங்களும் போடுறாங்க. நம்ம இந்தியா மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்தியா தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துது அப்படின்னா தகவல்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முக்கியமான ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாமே இந்த ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதாவது கராச்சி எடுக்கலாம், ராவல்பிண்டியில அட்டாக் நடந்திருக்கு. ராவல்பிண்டி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஹெட் குவார்டர்ஸ், அதாவது பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கேயும் வந்து ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இப்ப பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக பயங்கரவாதிகளை தப்பிக்க விடக்கூடாது. தலைதறிக்கு ஓடக்கூடிய பயங்கரவாதிகளை அவங்க இருக்கக்கூடிய இலக்கை வச்சு அடிச்சு தூள் கிளப்பணும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ ட்ரோன் அட்டாக்ல தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்களை நடத்துறாங்க. எல்லா கூட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டா இருக்காங்க? கிடையாது. பல கூட்டங்களுக்கு வேறு அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. மூத்த சீனியர் தலைவர்கள் அமைச்சர்கள் தான் கலந்துக்கிறாங்க. இதுல அரசியல் செய்ய முற்படுகிறார்களோ அப்படிங்கிற கேள்விதான் உருவாயிட்டு இருக்கு. இது TR பாலுடைய கேள்வியை இப்ப கடந்த முறை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா நடத்தும் போது கூட உடனே பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் மறுபடி இந்தியாவை தாக்குவதற்கு வந்ததாகவும் இந்தியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு. ஆனா இந்த முறை வந்து இது போன்ற ஒரு மிசைல் அட்டாக்ல ரஃபேல் விமானங்கள் ஈடுபடுகிறது. இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் ஈடுபடும் போது பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சமீபத்தில் பஞ்சாப்ல ஏவுகணை மூலியமா பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலினுடைய விளைவு பஞ்சாப்ல முழுக்க வந்து மின்தடை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பல போர்க்கால பதட்டம் வந்து இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு. இந்த பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எதை உணர்த்துது? அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பாகிஸ்தான் பதிலடியில் ஈடுபட்டால் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு அடி கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையிலையும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு வேளையில் அவங்க வந்து மிசைல் அட்டாக்கில் ஈடுபட்டாங்க. மிசைல் அட்டாக்ல ஈடுபடும் போது அதை பஞ்சாப்ல அமிர்தசரஸை குறி வச்சு தான் அவங்க இது போன்ற ஒரு தாக்குதல்ல மிசைலை வந்து விடுறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உடனே ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா இது ரஷ்யாவுடைய இருந்து நாம வாங்கினது. அதே நேரத்தில் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே வந்து அதை சென்சார் பண்ணிடும். இதோடைய ரேடார்கள் வந்து சென்சார் பண்ணிடும். ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும்போதே அதை டார்கெட் பண்ணிடும் அப்படின்னா வந்து அதை பாதி வழியில் அடிப்பதற்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். இந்த அடிப்படையில் தான் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேட் ஆகி அதை அடிக்குது. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 7 மிசைல் வரைக்கும் விட்டதா சொல்லப்படுது. 7 மிசைலுமே இதை அடிச்சு காலி பண்றாங்க. அப்போ பாகிஸ்தானுடைய மிசைல் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதே நேரத்தில் இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் சைனாவோட மிசைல் தான். பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு சைனாவோட தான். PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலை தான் யூஸ் பண்றாங்க. இந்த மிசைலும் சைனாவுடைய இதுவும் வந்து பாகிஸ்தானை கைவிட்டுருச்சு. ரஷ்யாவுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை தடுத்து நமக்கு சாதகமான ஒரு நிலையில தடுத்து காலி பண்ணுது. இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல வந்து பல்வேறு சிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய நகரங்கள், முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் சூசைட் ட்ரோன் அட்டாக் நடக்குது. தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதிகாலை வேளையிலிருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இத பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதிப்படுத்துது. பாகிஸ்தான்ல ஆர்மியும் வந்து உறுதிப்படுத்துறாங்க. முக்கியமான ஒரு 14 சிட்டிஸ்ல இதே போல சூசைட் ட்ரோன்கள் வந்து அட்டாக் நடத்தி இருக்கு அப்படிங்கிற தகவல்களை அவங்களும் போடுறாங்க. நம்ம இந்தியா மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்தியா தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துது அப்படின்னா தகவல்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு தாக்குதலை ஈடுபடுகிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயத்துல இருந்துட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா எது போன்ற தாக்குதல்
தகவலில் ஈடுபட்டாலும் ராணுவ செய்தி தொடர்பாளர்கள் அந்த தகவல்களை உடனே வெளியே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ட்ரோன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லாத ஒரு நிலை தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படியான நிலையில தான் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிந்தூர் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது சிந்தூர் ஆபரேஷன் அன்னைக்கு அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்தினோம், 9 பயங்கரவாத முகாம்களை அழிச்சு ஒழிச்சோம். அதன் பிறகு இந்த ஆபரேஷன் நிக்கல, அந்த ஆபரேஷன் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அந்த சிந்தூர் ஆபரேஷன்ல அப்படின்னா 100 பயங்கரவாதிகள் வரைக்கும் தற்சமயம் வரைக்கும் இறந்திருக்காங்க. அதாவது 90 பயங்கரவாதிகள் அப்படின்னு இருந்தது, காயம்பட்ட பயங்கரவாதிகள் தொடர்ச்சியா இறந்துகிட்டே இருக்காங்க. இந்த அடிப்படையில் 100 பயங்கரவாதிகளை தாண்டி விட்டது. பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தால் நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான பதிலடியில ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்காது அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு பண்றாங்க. அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய அந்த ட்ரோன் தாக்குதல்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஈடுபடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு இருந்துச்சு. இப்படியான நிலையில் தான் இந்திய ஆர்மி வந்து இப்போ உறுதிப்படுத்தி இருக்காங்க, லாகூர்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நேவல் பேஸ், அதாவது கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9 அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்முடைய சூசைட் ட்ரோன் வந்து தாக்கி அழித்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, பல்வேறு தகவல்களையும் முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த ட்ரோன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பாகிஸ்தான்ல ஈடுபட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்தியா மிசைல் அட்டாக்ல ஈடுபடும் போது இந்த சைனாவுடைய HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கைவிட்டுருச்சு, எந்த செயல்பாடும் இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு, சேதத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய முக்கியமான ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாமே இந்த ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதாவது கராச்சி எடுக்கலாம், ராவல்பிண்டியில் அட்டாக் நடந்திருக்கு. ராவல்பிண்டி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கேயும் வந்து ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இப்ப பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக ஒரு பதட்டத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ராவல்பிண்டியிலேயே இதே போன்ற ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அப்போ தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்போது 2 நாடுகள் நேருக்கு நேரம் நின்று மோதுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிக்கிறது, தரைப்படை இறக்குறது, கடற்படை இறக்குறது, இப்படியான யுத்தங்கள்லாம் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யுக்ரைனுக்கு எதிராக ஒரு போரை உருவாக்கும் போது கூட அந்த ஃபைட்டர் ஜெட்டுகளை வச்சு தான் அடிச்சாங்க. விமானப்படை தான் முதலாக போர்ல ஈடுபட்டது. அதன் பிறகு தரைப்படை அப்படிங்கிற நிலையில வந்து 2 ஆண்டுகளை கடந்து ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை டெக்னாலஜியை தான் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாடுகளுமே டெக்னாலஜியில அதிக அளவு வளர்ச்சிலாம் இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக இஸ்ரேல சொல்லலாம், அமெரிக்கா, ரஷ்யா, பல்வேறு நாடுகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வைஸா வந்து டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து இவங்க டெவலப் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து பின்தங்கிய நிலையில இருந்துட்டு இருக்கு, இன்னும் வந்து பெரிய அளவுல டெக்னாலஜியில வளர்ச்சி அடையல அப்படின்னு ஒரு பார்வை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம் நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இது போன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எதிரியை வீழ்த்தணும், எதிரியை வந்து ஃபுல்லா பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில தான் ஃபுல்லா டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அதாவது ஏற்கனவே நடத்தப்பட்ட சிந்தூர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நடத்தும் போது கூட துல்லியமான அக்யூரேட்டான ஒரு தாக்குதலா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே ஒரு பிசகல் கிடையாது, கரெக்டா எதை டார்கெட் பண்றாங்க அதை முடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நிமிடத்துல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய ஆர்மி போர்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் பண்றாங்களோ அதை கரெக்டா அக்யூரேட்டா அடிச்சு தூக்குறாங்க. இப்போ சைனாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான்ல அடித்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய மிசைல் அட்டாக் நாம மீண்டும் ஈடுபட்டால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதை தடுக்க முடியாது, அப்படியான ஒரு சூழல் தான். ஆனா பாகிஸ்தானுடைய மிசைல் ஒன்று கூட நம்முடைய நாட்டுக்குள்ள விழ முடியாத அளவுக்கு நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் வல்லரசு நாடுகளையே அதிர்ச்சியோட நம்ம பார்க்க வச்சிருக்கு. இந்த ட்ரோன்களை அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இஸ்ரேல் நாட்டை சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்கள் மூலமாக பல தாக்குதல்களை நடத்துவாங்க. ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பனிப்போர் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும். இப்படியான சூழ்நிலை தான்
இஸ்ரேல் மீது ஈரான் கை வைத்தால் ஈரானுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது, அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் ஏதாவது பேசுறாங்க, ஏதாவது பிளான் பண்றாங்க, வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் மூலமாக அங்க அடிச்சு தூக்கக்கூடிய வேலையில ஈடுபடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இது போன்ற ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேல் அளவுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இப்போ ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கு. இதுல இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் அக்னி வீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இதை எடுத்துட்டு வரும்போது இங்க எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கூப்பாடு போட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆர்மி போர்சஸ் உடைய பலம் குறைஞ்சு போயிடும், ஆர்மியே வீக் ஆயிரும், இந்தியாவுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு போட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இளம் ரத்தத்தை உள்ள கொண்டு வரணும், குறிப்பாக டெக்னாலஜி வைஸா அப்டேட்டா இருக்கக்கூடியவங்க, நல்ல படிச்ச இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா எதிர்காலத்துல யுத்தம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நேருக்கு நேர் நின்று சண்டை போடுவதை விட மூளையை பயன்படுத்துவது, அதன் மூலமாக டெக்னாலஜியை வச்சு அடிச்சு தூக்குவது, இதுதான் ஒரு வியூகமாக இருக்கும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போறது அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் மோடி அவர்கள் அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல், இந்தியாவுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்த அக்னிவீர் திட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவுமே அறியக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய அளவில் எந்த ஒரு சேதமும் இல்லாத நிலையில ஒரு தாக்குதலை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வால்டன் ஏர்பேஸ் இருக்கக்கூடிய இடத்துலயும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை குறிவைத்து அழிக்கக்கூடிய வேலையில இந்தியா தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கு. இந்த சிந்தூர் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 21 முகாம்கள் இருக்கக்கூடியதா வந்து செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனா பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சாங்கன்னா, சுமார் 150க்கும் மேற்பட்ட முகாம்கள் அங்க பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் இருக்கிறது அப்படின்னா தகவல்களை முன் வச்சாங்க. இப்போ இந்த 9 பயங்கரவாதிகள் முகாமை அட்டாக் பண்ணி அழிச்ச பிறகு பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய டார்கெட் எங்களுடைய முகாமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முகாம்களை மாற்றக்கூடிய வேலையில என்ன ரீசன் அப்படின்னா, கரெக்டா துல்லியமா இந்த 9 முகாம்களை கேம்ப்களை அடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கேம்புடைய டேட்டாஸ் சேட்டலைட் பிக்சர் வந்து இந்தியாவிடம் இருக்கும், அடுத்து நம்மளை தான் அடிப்பாங்க, உடனே நம்ம கேம்பை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகள் பதறி அடிச்சு மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் பயங்கரவாதிகளை தப்பிக்க விடக்கூடாது, தலைதறிக்கு ஓடக்கூடிய பயங்கரவாதிகளை அவங்க இருக்கக்கூடிய இலக்கை வச்சு அடிச்சு தூள் கிளப்பணும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ ட்ரோன் அட்டாக்ல தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்தா இருக்கக்கூடிய செக்டாரோ அதையும் அடிக்கக்கூடிய நிகழ்வுல இந்தியா இறங்கி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கான காரணம் பாகிஸ்தானுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாம எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, 100 பயங்கரவாதிகள் இது வரைக்கும் வந்து பலியா இருக்காங்க நம்மளுடைய தாக்குதல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததையும் தாண்டி இன்னைக்கு மே 8ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக சார்பா TR பாலு அவர்கள் கலந்துக்கிட்டு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏன் மோடி அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கல, ஏன்னா அரேஞ்ச் பண்ணதே அவர் தானே, அவர் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேள்வி எப்படி பார்க்கறது? அதாவது என்னன்னா, இப்போ நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மறைமுக போர்னு தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய முதன்மை அமைச்சராக மோடி அவர்கள் பிரதமராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நாடு சார்ந்த தேசம் சார்ந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய முதன்மை அமைச்சராக இருக்கட்டும், அவருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு பரபரப்பா இருந்துட்டு இருப்பாங்க, அடுத்து என்ன நடக்க போறது, இதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தா கூட முழு பழியையும் பிரதமர் மேல தூக்கி போடக்கூடிய வேலையில தான் எதிர்க்கட்சிகள் செயல்படுவாங்க. இப்படியான சூழ்நிலையில ஒரு நாடு சார்ந்த விஷயத்துக்கு, ஒரு 140 கோடி மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை மோடி அவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுது. இதுல வந்து திமுக எம்பி பாலு அவர்கள் இது போன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கேள்வியை வந்து ஒரு சரியான கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா, கூட்டம் நடைபெறுகிறது, அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் தலைமை தாங்குறாரு. அதாவது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் தலைமை தாங்குறாரு. அப்படி டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் ராணுவ நடவடிக்கைகள் என்ன எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. சொல்லும் போது ஏன் பிரதமர் கலந்துக்கல அப்படின்னா,
இதுலயும் வந்து அரசியல் செய்ய முற்படுகிறார்களோ அப்படிங்கிற கேள்விதான் எழுந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்களை நடத்துறாங்க. எல்லா கூட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டா இருக்காங்க? கிடையாது. பல கூட்டங்களுக்கு வேறு அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. மூத்த சீனியர் தலைவர்கள் அமைச்சர்கள் தான் கலந்துக்கிறாங்க. டெல்லியில மத்திய அரசாங்கம் கூட்டக்கூடிய ஆலோசனை கூட்டங்களுக்கு ஸ்டாலின் அவர்களா போய் கலந்துக்கிறாங்க? ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, திமுக சார்பாகத்தான் போய் கலந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது அப்படின்னா மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓடி போயிருக்கணும்ல. என்ன காரணத்துக்காக திமுக எம்பி டிஆர் பாலு போன்றவர்கள் அனுப்பினாங்க? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல அரசியல் செய்ய முற்படுகிறார்களோ அப்படிங்கிற கேள்விதான் உருவாகிட்டு இருக்கு. இது டிஆர் பாலு அவருடைய கேள்வியை ஒரு சரியான கேள்வி அப்படின்னு நாம பார்க்க முடியாது அப்படின்னா என்னுடைய கருத்து. 15 இடங்கள் இந்தியாவில் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கு, அதுதான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள்லாம் படிக்க முடியுதுல்ல. அப்ப நமக்கும் அடிங்கிறது வரும் நேரங்கள்ல இன்னும் பலமா இருக்குமோ? இல்ல, 15 இடங்களை சிட்டிகளை இந்தியாவில குறி வச்சு தான் அவங்க மிசைல் அட்டாக்ல ஈடுபடுறாங்க. அதுதான் முறியடிக்கப்பட்டிருக்கு. அப்போ 15 நகரங்களை குறி வச்சாங்க, அந்த குறி முறியடிக்கப்பட்டு விட்டது. அதே நீங்க கேட்பது போலதான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளானிங்ல இறங்குவாங்க. ஆனா என்னுடைய பார்வையில பாகிஸ்தான் பெரிய அளவு இந்தியாவுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியாது. ஏதாவது இப்ப பாத்தீங்கன்னா பார்டர்ல தான் துப்பாக்கி சண்டை, பீரங்கி சண்டை நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்தியா மீது பீரங்கி தாக்குதல்கள், துப்பாக்கி தாக்குதல்கள், இதுல தாழக்கூடியது அப்பாவி மக்கள் தான். எல்ஓசி எல்லையோரம் இருக்கக்கூடிய மக்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப கிராமத்துல ஓரத்துல அந்த எல்ஓசி ஓரத்துல இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அப்புறப்படுத்துவதற்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வெளியேறுங்க, ஏன்னா குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தான் இவங்க தாக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா மிசைல் அட்டாக்கே ஃபெயிலியர் ஆகும் போது ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிக்க முற்பட்டாலும் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவு வேளையில இந்தியா சிந்தூர் அட்டாக் ஆரம்பிச்ச போது பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க முற்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்திகளும் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா J-15 அப்படிங்கிற சைனா பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட் இந்தியாவுடைய தாக்குதல்ல சேதம் அடைந்ததாக ஒரு செய்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா பாகிஸ்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலையும் பெரிய அளவில் நடத்தல. இப்ப கடந்த முறை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா நடத்தும் போது கூட உடனே பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் மறுபடியும் இந்தியாவை தாக்குவதற்கு வந்ததாகவும் இந்தியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு. ஆனா இந்த முறை வந்து இது போன்ற ஒரு மிசைல் அட்டாக்ல ரஃபேல் விமானங்கள் ஈடுபடுகிறது. இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் ஈடுபடும் போது பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அப்போ பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட் அங்க செயல்பட முடியாத நிலையில இருந்ததா, அல்லது ஃபைட்டர் ஜெட் மேல வந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வந்தாலும் நமக்கு அழிவுதான் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து போர்னே அறிவிக்காம போர் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்போ வந்து போர் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்ல அறிவிக்கப்படாத போரா அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம கடந்த வீடியோல கூட பேசியிருந்தோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர் அப்படிங்கிறது சொல்லாமலேயே ஒரு போர் பெரிய அளவுல நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா வந்து போர் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்து பெரிய அளவுல போர் இல்லாமல் போரை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் ஒழிப்பு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் ஒழிப்புக்கு தான் சிந்தூர் ஆபரேஷன் அப்படிங்கிற பேரை வச்சு பயங்கரவாதிகளை ஒழிக்கிறாங்க. பயங்கரவாதிகளை ஒழிக்கக்கூடிய செயல்ல ஈடுபடும் போது இடையில தடுத்து நிறுத்துவதற்கு யாராவது முற்பட்டால், பாகிஸ்தான் முற்பட்டால் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். இது பயங்கரவாதிகள் ஒழிப்புக்கான ஒரு ஆபரேஷன் அப்படின்னு தான் இந்தியா பேரை வச்சு செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இதை வந்து ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு போர் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இதுல பாகிஸ்தான் ராணுவமும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ராணுவம் ஒரு ஆபரேஷன்ல ஈடுபடும் போது ஆப்போசிட் சைடுல பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபடுறாங்க. இதையும் ஒரு மறைமுக போர் அப்படின்னு சொல்லி கூட நாம எடுத்துக்கலாம், பார்க்க முடியும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.